ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம தமிழ் அனிமே ஆடியன்ஸ்க்காக ஒரு டாஸ்க் வச்சுருக்கேன். நம்ம சேனலை பற்றின ஒரு ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நமக்கான இந்த இன்ஸ்டா ஐடி பேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேஜில் ஆடியோவோ இல்லை வீடியோவோ நம்ம சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இல்லை என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு வீடியோவாவோ இல்லை ஆடியோவாவோ ரெக்கார்ட் பண்ணி அந்த இன்ஸ்டா பேஜுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த வீடியோஸ் அப்புறம் ஆடியோஸ்லாம் நம்ம சேனல்லேயே நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களால் முடிஞ்ச ஒரு ஃபீட்பேக்கை எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோஸை பார்க்குறீங்க, பட் பெருசாக ஒன்றும் லைக்ஸ்லாம் போகிறதில்ல. சப்போஸ் நீங்கள் வீடியோவை பார்த்து முடிச்சிருந்தாலுமே பரவாயில்ல, இந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் லைக் போடலினா இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த வீடியோ கிளிக் பண்ணி லைக் மட்டும் போட்டு வெளியே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசிக்காக நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டேன், லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம். ஏன்னா எனக்கு தெரியும் பிடிச்சிருந்தா பண்ணுவீங்க, பிடிக்கலன்னா விட்டுருவீங்கன்னு. இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஓரளவுக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு இருக்கோம் ஒரு அனிமே கம்யூனிட்டியாக. நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் அப்புறம் தம்ப்நெயில்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி வச்சுட்டு இருக்கதாவும் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணாங்க இன்ஸ்டாவில். ஸோ அப்படி நம்ம இன்னொருத்தங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வீடியோஸ்க்கான லைக்ஸே கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த சேனல் மேலேயோ இல்லை இந்த வீடியோ மேலேயோ யாருக்குமே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையோங்கிற மாதிரியான ஃபீல் தான் வந்து வெளியே இருந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்க்குறவங்களுக்கும் இருக்கும். சில நேரங்களில் சில பேர் பண்ணுற அந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ், அப்புறம் அதிகப்படியான அந்த லைக் போகாதது, வீடியோஸ்க்கான வியூஸ் போகாதது, அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி. அதனால தான் வீடியோஸில் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்பவுமே ஸ்லோவானது. என்னடா நருட்டோ முடிச்சோம், சிம்பிள் மைண்டடாக நிறைய பேர் கேட்குறாங்களேன்ட்டு நமக்கு தேவையான ரெஸ்ட்டும் கூட எடுக்காமல் ஷிப்புடன் போனோம். அதுக்கப்புறம் மூவிஸையும் நம்ம எஃபர்ட் போட்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இன்ஃபேக்ட் ரொம்பவுமே மெனக்கெட்டு இந்த எபிசோடில் இந்த மிஸ்டேக் இருக்குதான்னு கூட நாங்கள் செக் பண்ணி தேடி பார்த்து அந்த ஒரு கண்டென்ட்டை ப்ராப்பராக கொடுக்கணும்னு நினச்சி தான் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு அங்கீகாரம் ப்ராப்பராக கிடைக்கலையோ அப்படிங்கிற ஃபீலும் எனக்கு இருக்குது. இதை பற்றிலாம் நான் பேசணுங்கிற அவசியமே இல்லை. ரீசெண்டாக வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி. பேசிக்காகவே அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் வெறுப்பை காட்டணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் அது என்னோட ஆடியன்ஸை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால சிம்பிளாகவே அந்த ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தனா டெலீட் பண்ணி விட்டு போயிடுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதும் வேஸ்ட் தான். ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச ஆடியன்ஸ்க்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு பார்க்குறேன். அந்த ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லான்ட்டு தான் இந்த 2 நிமிஷத்தை தாண்டி இருக்க ஆடியோலாம். அதே மாதிரி தனிப்பட்ட இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த வீடியோஸ்லேயே கொடுக்கலாமா, இல்லைனா தனிப்பட்ட வீடியோவில் செப்பரேட்டாக நான் அப்லோட் பண்ணுறதாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயமே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 4 எபிசோட் 74 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே நருட்டோ மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். அவனோட ட்ரைனிங்ல அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நைட் ஆயிருக்கும், நருட்டோ கால் மேல கால் போட்டு படுத்துட்டு இருப்பான். கக்காஷி நருட்டோ கிட்ட போகும்போது மூஞ்சியை திருப்பிக்குவான். இங்க பாரு, பொறுமை இல்லாம இருக்காத, இந்த ஒரு விஷயம் நேரம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு பாரு கக்காஷி. இது நேரம் சம்பந்தப்பட்டதுன்னா என்ன நான் ஸ்டாப்பா பயிற்சி பண்றதுக்கு விடலாம்ல அப்படின்னு நருட்டோ கத்துவான். நீ அதுக்கு தாங்கவின்னு தெரியும், இருந்தாலும் அப்படின்ட்டு யாமட்டோவை பாப்பாரு கக்காஷி. நருட்டோவும் பாப்பான், நான் ரெடி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ரொம்பவுமே எக்ஸாஸ்டான கிளம்ப மாதிரி இருப்பாரு யாமட்டோ. கேப்டன் யாமட்டோ, நீங்க என்ன ரொம்ப பயமுறுத்துறீங்கன்ட்டு நருட்டோ ரொம்ப பயப்படுவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்டர் த ஸ்டாரி ஸ்கை அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. காக்குசு அப்புறம் ஹீடானை காட்டுவாங்க. கொஞ்ச நேரம் நீ இவனை தூக்கிட்டு வரையான்னு காக்குசு ஹீடான் கிட்ட ஹெல்ப் கேட்கவும், அவன் உன்னோட ப்ரீஷியஸான பவுண்டி, அவ்வளோ ப்ரீஷியஸான ஒருத்தனை எனக்கு ஏன் கொடுக்குற, நீயே தூக்கிட்டு வா அப்படின்னு ஹீடான் சொல்லவும், காக்குசுவோட லுக்கே மிரட்டுற மாதிரி இருக்கும். எதுக்குடா அப்படி பாக்குறேன்னு சொல்லி ஹீடான் கேட்கவும், ஒரு நாள் உன்னை கொல்ல போறான்டான்ட்டு போவான் கடுப்புல காக்குசு. இப்பெல்லாம் பேசாதடா அப்படின்பா ஹீடான். இதுக்கப்புறமா ஆசுமா கிட்ட காட்டுவாங்க. சிகரெட் எடுப்பாரு, இருந்தாலுமே ஸ்மோக் பண்ணாம உள்ள வச்சிருவாரு. கொரோனாய் இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டை விட சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு வேளை அதுக்காக கூட இருக்கலாம். கொரோனாயை காட்டுவாங்க. இதுக்கப்புறமா சக்குராவை காட்டுவாங்க. நருட்டோ ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்துட்டு அவன் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு என்னோட ஃபுட் பில் கூட தேவைப்படாது போல அப்படின்பா. அவனுக்கு தேவைப்படும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்பா சாய். சாய் நீ எங்க இங்க எவ்வளவு நேரமா இருக்க, நான் உன்னை பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி கேட்பா சக்குரா. இப்பதான் வந்த பார்க்கலையேன்னு சொல்லி கேட்பான் சாய். நீங்க இல்லாத மாதிரியே இருந்துச்சுடா சாய் அப்படின்பா சக்குரா. சாய் சாரி கேட்டுட்டு, ரொம்பவுமே முக்கியமா இந்த ஒரு ட்ரைனிங் பார்க்கறத விட ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். நருட்டோ அதிகப்படியான திறமை இல்லாதவன்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவனோட ஷேடோ க்ளோன்ஸ் லிமிட்டுக்கு போகும்போது அவன் அவனோட முழு கவனத்தையும் செலுத்தணும். உண்மையாமே அமேசிங்கா இருக்கு. அவனுக்கு ஏற்படுற சோர்வுங்கிறதே அதிகப்படியா இருக்கும் நார்மல் ட்ரைனிங்கே கம்பேர் பண்ணும் போது அப்படின்பா சாய். ஆமா அதே தான் அப்படின்பா சக்குரா. சாய் இதையுமே ஒரு புக்கை பார்த்து தான் சொல்லியிருப்பான், நீ அதை மறைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்பா சக்குரா. சாய் நான் இன்னுமே புக்கை நம்பி தான் இருக்கேன்னு சொல்லி திட்டுவியோன்னு நினைச்சேன் அப்படின்பா. சக்குரா சிரிப்பா, நான் அப்பெல்லாம் எதுவும் சொல்ல வரல சாய், இதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்பா சக்குரா. நீ உன் நண்பர்கள்
மேல எவ்வளவு கவலைப்படுற அப்படிங்கிற விஷயம் தான் நீ இதெல்லாம் படிக்கும்போது தெரியுது. இந்த மாதிரியான நேரங்கள்ல புக்கும் கை கொடுக்கும். ஆக்சுவலா உனக்குள்ளேயும் ஒரு நல்ல பக்கம் இருக்கு அப்படின்னு சக்குரா சொல்லவும் சாய் ஆச்சரியப்படுவான். சரி வா போலாம், நருட்டோவோட ட்ரைனிங்கை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்பா சக்குரா. சக்குரா அவளோட ஃபுட்பில்ஸை வச்சுட்டு அதுல ஒரு லெட்டரையும் வச்சுட்டு போயிருவா. கக்காஷி இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிருப்பாரு. ஒரு நல்ல டீமா மாறிட்டு வராங்க அப்படின்பாரு. யாமட்டோ ஸ்டாண்ட் பைலேயே தான் இருப்பாரு. நருட்டோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது கக்காஷி கூப்பிடுவாரு. இப்ப இருக்க ஷேடோ க்ளோன்ஸ் ஃபுல்லாவே பிரேக் பண்ணிட்டு ஏதாவது ரிசல்ட்ஸ் புதுசா கிடைச்சிருக்கான்னு ஃபீல் பண்ணிப்பாரு அப்படின்பாரு. நருட்டோ பிரேக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுவான். இருந்தாலுமே எந்த ஒரு வழியுமே கிடைக்காது. எல்லா க்ளோன்ஸோட சோர்வுமே நருட்டோக்கு வரும். டயர்டாவா கக்காஷி நருட்டோ பக்கத்துல வந்துட்டு சக்குரா ஒரு பேக்கை வச்சிருப்பா இல்லையா, அதை நீட்டுவாரு. நருட்டோ என்னதுன்னு கேட்கவும் சக்குரா உனக்காக கொண்டு வந்தது, இதுல ஃபுட் பில்ஸும் உனக்கு ஒரு நோட்டும் எழுதி வச்சிருக்கா அப்படின்ட்டு கொடுப்பாரு. என்னோட ஸ்பெஷல் ஃபுட் பில்ஸை சாப்பிட்டு ட்ரைனிங் எடு அப்படின்னு போட்டிருப்பா. சக்குராவை திங்க் பண்ணிட்டு வீட்டுல செஞ்ச ஃபுட் பில்ஸ்லாம் நல்லாவே இருக்கும்ட்டு ஒன்னு எடுத்து வாயில போடுவான். கொமட்டிட்டு வந்துடும், துப்பிடுவான். ஒன்னும் கூட திங்க முடியலையே சக்குரா அப்படின்மா. திரும்ப ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவான். ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுப்பான் நருட்டோ. நைட் ஆயிரும். அடுத்த நாள் வந்துடும், ட்ரைனிங் எடுப்பான். சக்குரா நருட்டோ ட்ரைனிங்கை கண்டினியூவா பண்றதுக்கான காரணமே அவளோட ஃபுட் பில்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு போவா. நருட்டோவோட ட்ரைனிங்கை பார்த்துட்டு வாய பொழப்பா. நருட்டோவை ரெஸ்ட் எடுக்க கூப்பிடுவாங்க. சாஸ்கேவோட கேட்சப் ஆகிறக்காக ரெஸ்ட்டும் கூட எடுக்க மாட்டேன்மா. சக்குரா ஒரு கூட எடுத்துட்டு வந்தாலையா, ஃபர்ஸ்ட் எப்படி நோட் வச்சு கொடுத்துட்டு போனாலோ அதே மாதிரி வச்சுட்டு போயிருவா. ஈவினிங் ஆயிருக்கும். சக்குரா மெடிக்கல் ஹெல்ப்ஸ் ஷாப்புக்கு போவா. இது சக்குராவை என்ன அப்படின்னு இருக்கா கூப்பிடுவாரு. இருக்கா சென்சேவான்ட்டு சந்தோஷப்படுவா சக்குரா. ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நருட்டோ இந்த கிராமத்துக்கு தேவைங்கிறப்ப ஏகப்பட்ட நல்ல விஷயத்த பண்றான் அப்படின்ட்டு பாராட்டுவாரு. இருக்கா நானும் தான் பண்ணேன் அப்படின்பா சக்குரா. அப்படின்ட்டு சும்மா விளையாட்டுக்கு சொன்ன அப்படின்பா. இருக்கா சாரி கேட்டுட்டு லேடி சுனாடையோட அப்ரண்டிஸா மாறிட்டதானு சொல்லி கேட்பாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவுமே பெருமைப்பட்டுக்குவாரு. இருக்கா அதுலயும் என்னோட டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவ்வளோ லவபிளா இருக்காங்க. நருட்டோ இப்போ கூட யாருனாலையுமே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு பயிற்சியை பண்ணிட்டு இருக்கான் இல்லையான்னு சொல்லி கேட்பாரு. நல்லா ஆரம்பத்துல இருந்தே பர்ஃபெக்டா இருக்கேன், ஏன் நான்லாம் அவ்வளோ நல்ல ஸ்டூடெண்ட் இல்லையான்னு சொல்லி சக்குரா கோவப்படுவா. உன்னோட மூட் சரியில்லையான்னு சொல்லி கேட்பாரு. இருக்கா சக்குரா சிரிச்சுக்கிட்டே அவன் நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிட்டான் அப்படின்பா. ஆமா அவன் நல்லாவே மாறிட்டான், என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா வளர்ந்துட்டாங்க, எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க அப்படின்பாரு. இருக்கா அப்படியே அந்த நாள் முடிஞ்சிடும். அடுத்த நாள் விடியும். லீஃப் வில்லேஜோட கேட்ல நிக்கிற ஷினோபிஸ் வித்தியாசமா ஒருத்தர் ஓடி வரதை பார்ப்பாங்க. ஃபயர் டெம்பிள்ல ஒருத்தர் எஸ்கேப் ஆயிருப்பார் இல்லையா, அந்த துறவி தான் இங்க வந்திருப்பாரு. நான் பேட்ரோலுக்கு போயிட்டு வந்து பாக்குறக்குள்ள விஷயங்கள் எல்லாமே மோசமாயிருச்சு அப்படின்பாரு. சீஸ்னே அவனுங்க எங்கேயே வந்துட்டானுங்களா, ஜின்சுரிக்காக ஒவ்வொரு இடமா கண்டிப்பா தேடுவானுங்க, லேண்ட் ஆஃப் ஃபயருக்கு அவனுக்கு வந்துட்டாங்க அப்படின்பா சீஸ்னே. லேண்ட் ஆஃப் ஃபயரை விட்டு அவனுங்களை வெளியே போற கூடாது அப்படின்பாங்க சுனாடே. சுனாடே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 20 புது படைப்பிரிவுகளை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்கள சீக்கிரமா வர சொல்லு அப்படின்பாங்க. எல்லாருமே அரேஞ்ச் ஆயிருப்பாங்க. சுனாடே எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கன்பாங்க. ஆசுமா கையை தூக்கவும் என்னன்னு சொல்லுன்னு கேட்பாங்க சுனாடே. கார்டியன் ஷினோபி 12 சேர்ந்த சீருக்கு அங்க இருந்திருப்பானே, அந்த டைம்ல அவன் அங்க இல்லையா இல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்பாரு. சுனாடே அந்த துறவியை பார்க்கவும் சீர்குவை அவனுக்கு கொன்னுட்டாங்க அப்படின்பாரு. அந்த துறவி 12 கார்டியன் நிஞ்சாவில் இருந்த 12 பேர்ல 11 பேருமே செத்துட்டாங்க. ஆசுமாக்கு அகாட்சுகியை சேர்ந்தவனுங்க சீர்குவை கொன்னுட்டாங்கிறத கேட்டுட்டு ரொம்பவுமே காண்டாவாரு. லேண்ட் ஆஃப் ஃபயரோட சேஃப்டிக்காகவும் லீஃப் வில்லேஜோட பெருமைக்காகவும் அவனுங்களை இங்க ஈஸியா சுத்தருக்கு விடக்கூடாது அப்படின்னு கத்துவாங்க. ஈனோ சோஜி தலையாட்டுவாங்க. எனக்கு அவனுங்க எதை தேடி வந்தாங்கன்னு தெரியணும், அதை விட முக்கியமா அவனுக்கு ரொம்பவுமே ஆபத்தானவனுங்க அப்படின்னு சுனாடே சொல்லிட்டு இருக்கும்போது சோஜி பயப்படுற மாதிரி காட்டுவாங்க. என்ன பரவாயில்ல, அவனுக்கு லேண்ட் ஆஃப் ஃபயரை விட்டு போக கூடாது, அவனுங்களை எப்படியாவது கண்டுபிடிங்க, அவனுங்களை கட்டுப்படுத்த முடியலனா கொன்றுங்க, புரிஞ்சுதா, போலாம் அப்படின்பாங்க சுனாடே. டீம் ஆசுமா பேரு கிளவே கூடாது அப்படின்ட்டு ஈனோவும் சோஜியும் மனசுல ஒரு வெறியோட போவாங்க. சுனாடே கிரியேட் பண்ண இந்த 20 படைப்பிரிவுகள் இருக்கு இல்லையா, அதுல ஆசுமாவும் ஷிகமாரும் ஒரு டீம்ல இருப்பாங்க. கொட்டட்சு அண்ட் ஈசுமோ கூட சேர்ந்து ஃபயர் டெம்பிள்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்பாரு ஆசுமா. இப்ப கூட குரநாய் வீட்டுல தான் பாப்பாரு. குரநாய் வெளியே இருக்க மாட்டாங்க, உள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க. எப்பவுமே மிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி குரநாயை பார்த்துட்டு போவாரு. இந்த ஒரு டைம்ல மட்டும்தான் குரநாயை பார்க்காம போவாரு. ஆசுமாவோட டீம் கிளம்பி இருக்கோம். ஷிகமாரு ஆசுமா கிட்ட உங்களுக்கும் சீருக்கும் ஏதாவது பழக்கம் இருந்துச்சான்னு சொல்லி கேட்பான். ஆமான்ட்டு உங்கள்கிட்ட நான் அதை பத்தி சொன்னது இல்லையான்னு சொல்லி கேட்பாரு. நாங்க ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகி இருக்கோம், நான் லீஃப் வில்லேஜை விட்டு போனேன் இல்லையா, அந்த டைம்ல 12 கார்டியன் நிஞ்சாவில் ஒருத்தனா இருந்தேன் அப்படின்பாரு. கோயில் பக்கத்துல வந்தாச்சு, சீக்கிரம் போலாம் அப்படின்பாரு ஆசுமா. நைட் ஆயிருக்கும். கக்காஷி சக்குரா கொண்டு வந்த கூடையை பார்த்துட்டு இருப்பாரு. சக்குராவை வீட்டுக்குள்ள போயிட்டு அவ கையில இருந்த பொருள் டேபிள்ல வச்சுட்டு ஜன்னலை நீக்கி பார்த்துட்டு நிலா அழகா இருக்குல்லன்னு பார்த்துட்டு இருப்பா. அவங்களோட டீம் 7 போட்டோ கீழே விழுகும். அதை எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு அழகான மெமரிஸ்னு இருக்கும் இல்லையா, ஒரு சில போட்டோவை பார்க்கும்போது அந்த விஷயங்களை திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவா சக்குரா. சக்குரா நருட்டோ அண்ட் சாஸ்கேவை விட ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருந்திருப்பா. அந்த ட்ரீ கிளைம்பிங் ட்ரைனிங்ல கூட ஃபர்ஸ்ட் பர்சனா மேலே ஏறி இருப்பா. நருட்டோ பயங்கரமா போந்திருப்பா அந்த டைம்ல. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்க சொல்லியிருப்பாரு இல்லையா, எல்லாருமே மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு, அந்த விஷயத்தையும் திங்க் பண்ணி பார்ப்பா. அது உண்மைதான், எல்லாருமே மாறிட்டாங்க. நருட்டோ யாருனாலுமே செய்ய முடியாத அளவுக்கான ஒரு பயிற்சியை பண்ணிட்டு இருக்கான், அதுவும் சாஸ்கேவை தேடுறதுக்காக அப்படின்ட்டு நருட்டோ அந்த மரமேற ட்ரைனிங்
ட்ரைனிங்ல ஃபர்ஸ்ட் மேல ஏறக்கு ட்ரை பண்ணி கீழே விழுந்து மண்டை புடைச்சிருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு சக்குரா நருட்டோன்ட்டு சிரிச்சிருப்பா. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு என்னால அவனுக்குன்னு பண்ண முடிஞ்சதுல சின்ன விஷயங்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவா. நீ செய்யற விஷயம் சின்னதோ பெருசோ நருட்டோ மேலன்னு உனக்கு இருக்க அந்த ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை யாமட்ட சொல்லியிருப்பார் இல்லையா அதுக்கு முன்னாடி சாஸ்கேவை தேடி போறப்ப. அந்த ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்கற மாதிரி காட்டுவாங்க சாஸ்கேவை பாப்பா. எனக்கு இந்த என்டையர் நருட்டோ சீரீஸ்லயே கிஷிமோட்டோவோட ரைட்டிங்ல பிடிச்ச விஷயமே சக்குரா இருக்கா அவளோட ஃபீலிங்ஸ் என்னமோ சாஸ்கே மேலதான் இருக்கு. ஆனா நருட்டோ ட்ரை பண்ணுவான், ஆனா சாஸ்கே மேல இருக்க லவ் வந்து சக்குராக்கு ஒரு துளி கூட போகாது. அதே மாதிரி தான் ஹினாட்டாவும் நருட்டோ மேல இருக்க அவளோட ஃபீலிங்ஸ் வந்து நருட்டோவை தாண்டி எந்த ஒரு பையன் மேலயுமே அவ காட்டியிருக்க மாட்டா. ஒரு பையனை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை சாய்ஸ் கொடுத்தாலும் சரி, எனக்கு அந்த ஒரு பையன் தான் முக்கியம் அப்படின்னு காமிச்சு அந்த பொண்ணுங்க இருக்க விதம் தான் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது. ஏன்னா இப்ப இருக்க கண்டிஷன்ல நம்ம அப்படிப்பட்ட பொண்ணுங்களை பாக்குறதே ரேர் ஆகி போச்சு. அதனாலதான் இதை பத்தின உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வானத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வரும் அப்படின்னு நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. ஷூட்டிங் ஸ்டாரான்ட்டு ஆச்சரியப்படுவான். அப்படியே கண்ணை மூடிட்டு அவன் கையில சக்குரா கொடுத்த நோட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை அவனோட இதயத்துக்கிட்ட வச்சுட்டு சாஸ்கேவை திங்க் பண்ணுவான். திடீர்னு பார்த்தா எந்திரிச்சு வருவான். தகாஷி என்னடா ஆச்சுன்னு எட்டி பாப்பாரு. மல்டி ஷேடோ குளோன் ஜுட்சு அப்படின்னு கத்துவான். காலையில விடிஞ்ச மாதிரி காட்டுவாங்க. நருட்டோ ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணிருப்பான். நருட்டோ வெறித்தனமா ட்ரைனிங் எடுப்பான். டயர்ட் ஆகும்போது கூட சாஸ்கேன்பான், இதை நான் விட்டு கொடுக்க போறதாவும் இல்ல, ரெஸ்ட் எடுக்க போறதாவும் இல்ல அப்படின்பா நருட்டோ. உன் அளவுக்கு கண்டிப்பா நான் வருவேன்டா அப்படின்ட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கத்திட்டு வாட்டர் ஃபாலை கட் பண்ணுவான். கட் ஆயிருக்கும். நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு கத்துவான் நருட்டோ. நருட்டோவோட முன்னேற்றங்கிறது ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்கு இல்லையா, அதை பார்த்த யாமட்டோ வாயை பிளந்துருவாரு. இது அவனோட ட்ரைனிங் அப்ரோச்னால மட்டும் கிடையாது, இந்த ஒரு விஷயத்துக்கு சாஸ்கேவுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்பாரு ககாஷி. நாங்க அந்த நீர்வீழ்ச்சியை கட் பண்ணிட்டோன்ட்டு நருட்டோவோட க்ளோன்ஸ் எல்லாருமே எக்ஸைட் ஆவாங்க. க்ளோன்ஸ்ல ரிலீஸ் ஆயிரும். யாமட்டோ கொஞ்சம் ரிலீஃபா இருப்பாரு. ககாஷி பாராட்டிட்டு உன்னோட நியூ ஒரிஜினல் ஜுட்சுவை டெவலப் பண்றதுக்கான வேலையில ஆரம்பிக்கலாமா அப்படின்பாரு. நருட்டோ செம டயர்ல இருப்பான். சரின்பா படுத்துருவான். நருட்டோ என்னாச்சுன்னு பாப்பாரு ககாஷி. கொஞ்சம் ஓவரா போயிட்டான் போல அப்படின்ட்டு நருட்டோவை பார்க்கும்போது ஏதோ வளர்ற மாதிரி இருக்கும். என்னடா சொல்ல வரேன்ட்டு பக்கத்துல போவாரு ககாஷி. பசிக்குதுன்பா நருட்டோ. ககாஷி சிரிச்சுக்கிட்டே எப்பவுமே நீ என்ன ஆச்சரியப்படுத்துற அப்படின்பாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஓல்டு மாங்ஸ் பிரேயர் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்மா நருட்டோ. இதுக்கப்புறமா நருட்டோவும் சாக்குராவும் பிரிட்ஜ் கிட்ட நின்றுட்டு இருப்பாங்க ககாஷிக்கு வெயிட் பண்ணி. இங்க என்னதான் புதுசா நடந்திருக்கு அப்படின்பா சக்குரா. நருட்டோக்கு இங்க ஒரு கிரேசியான ஐடியா வரும். சக்குரா என்னன்னு கேப்பா. ககாஷி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கிழவி ஏகப்பட்ட பேக்ஸை வச்சுக்கிட்டு நடக்க முடியாம நிக்கும். ககாஷி அந்த கிழவியையும் அவங்க கொண்டு வந்த பேக்கையும் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போவாரு. அந்த கிழவியோட வாய்ஸ் நருட்டோவோட வாய்ஸ் மாதிரியே இருக்கும். உங்களோட வீடு எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லி கேட்பாரு ககாஷி. கை காட்டும் அந்த கிழவி. ஒரு பெரிய மலை இருக்கும், அதுக்கு மேல ஒரு சின்ன வீடு இருக்கும். ககாஷி வாயை பொளந்துருவாரு. எப்படியோ ஒரு வழியை விட்டுட்டு வருவாரு. ரெண்டு சின்ன பசங்க நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் கம்பத்து முன்னாடி நின்றுட்டு இருப்பானுங்க. என்ன ஆச்சுன்னு ககாஷி கேட்பாரு. ஒரு பையனும் பொண்ணு இருப்பாங்க. மேல அவங்களோட பூனை மாட்டிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க. ககாஷி காப்பாத்தி கொடுப்பாரு. ரொம்ப நன்றி தாத்தா அப்படின்பாங்க. வெள்ள முடியிருந்தா தாத்தா வாடா. இதெல்லாம் கோஜோ கேட்டிருந்தா ரெண்டு பேத்தையுமே போட்டிருப்பாரு. தாத்தாவான்ட்டு வாயை பொழப்பாரு ககாஷி. பாய் சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு கிளம்பிரும். ககாஷி வாழ்க்கையவே வெறுத்திருப்பாரு. அந்த ரெண்டு சின்ன பசங்களா வந்தது நருட்டோவும் சக்குராவும் தான். ககாஷிக்கு எப்படி பாடத்தை கத்து கொடுத்தாச்சு அப்படின்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. யாபுலே காபுலே நோ யாபுயிஷா கா தாக்கே அபு நோ நகாயே சுத்தா கோராசா யாபு காராபோ நீ சுத்தா கோராசா யாபுலே தா லபுலே தா மொத்தே சுத்தா கோராசா